கன்னட மொழி குறித்து நடிகர் கமல்ஹாசன் பேசியதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. கன்னடಕ್ಕಿಂತ தமிழே சிரேஷ்ಠ. தமிழ் ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಕನ್ನಡ ಬಂದಿರುವಂತದ್ದು ಅನೇಕ. In his remarks, he's triggered widespread protests across the state of Karnataka. Demonstrators are demanding an apology. கேட்டுச்சா எவ்வளவு கத்து தமிழ்ல இருந்து தான் பிற மொழிகள் தோன்றுச்சு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு மற்ற மொழி பேசக்கூடியவன் எந்த அளவுக்கு நம்ம தமிழை இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்திட்டான். அப்படி இழிவுபடுத்தியுமே இங்க உள்ள எவனாச்சும் தமிழ்நாட்டை ஆள்ற எவனாச்சும் அதற்கு எதிர்குரல் கொடுத்தானா? மைக்கை கொண்டே ஓட்டும் போது கூட எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் போனான். தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்காக சரி, நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு பற்றிய வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு வரோம். வரலாறு படி உண்மையிலுமே தமிழ் தான் மூத்த மொழியா இல்லை அந்த தமிழ் இருக்கும்போதே அதற்கு இணையாக மற்ற மொழி, அதாவது இன்னைக்கு நம்ம அகேன்ஸ்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கன்னடம் தெலுங்கு இந்த மொழிகளும் அதற்கு ஈக்குவலாக இருந்ததா அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் கலீஸ். வீடியோக்குள்ளே போகலாம். நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள் சத்தியம் செத்ததாக சரித்திரத்து செய்தி. நம்மளுக்கு கிடைச்ச தெரிஞ்ச வரலாறை வச்சு நம்ம பேசும்போது நம்ம தென்னகத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் மன்னர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே வடபுறத்துலையும் சில அரசர்கள், அங்கே உள்ள அரசர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு சில மொழிகளை பேசினாங்க. அப்போது தமிழ் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே இன்னொரு மொழி, மாற்று மொழி பேசக்கூடிய மற்ற மக்கள் இருந்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இதன் மூலியமாக தெரிய வருது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம சங்க இலக்கியங்களில் பார்த்தோம்னா கூட நம்மளுக்கு ஈக்குவலான பிற மொழிகள் இருந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம். இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் நடந்த போர்களை வச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் அரசர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்களுக்கு வடக்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர்கள் நடந்திருக்கு. ஸோ இவங்க ஒரு மொழி பேசக்கூடியவங்க, அவங்க ஒரு மொழி பேசக்கூடியவங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மாற்று மொழி பேசக்கூடிய அவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அப்போனா தமிழுக்கு ஈக்குவலான மாற்று மொழிகள் இருந்திருக்கு அந்த காலகட்டம். இப்போ அரசர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இங்கே தமிழ் ஆட்சியில், அதாவது சங்க காலத்திலேயே தமிழ் வழக்கு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் இருக்கும் பொழுதே அதற்கு நிகரான வட மாநிலத்தில் ஒரு மொழி பேசப்பட்டுருந்துச்சு. அப்படி நம்ம போர்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளை எதிர்த்து வந்தவன் பேசக்கூடிய மொழி என்னவா இருந்தது அப்படின்னா இந்த பாலி மொழி, சமஸ்கிருதம் இந்த மாதிரியான மொழிகள் பேசக்கூடியவங்களா இருந்தாங்க. இது எப்போ? சங்க காலத்தில். ஸோ இதுக்கு அப்புறம் தான் சங்க காலம் அந்த மருவதில் கொஞ்சம் கொஞ்சமாக மருவதில் அதுக்கப்புறம் தான் பிற மொழிகள் உடைந்து ஒவ்வொரு மொழிகளாக உருவாகுது. இதை நான் சொல்லலை, இவ்வளோ நாளாக நான் அந்த வீடியோ போடுறதுக்காகவே நான் தேடி படித்த என்னோட தமிழ் இலக்கியத்திலையும் இதே சமயத்தில் மற்ற மொழிகளில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்குல்ல, அதை தேடி பார்க்கும் பொழுதும் தமிழ் தோன்றியதற்கு அப்புறம் தான் பிற மொழிகள் தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் அங்கங்கே கிடைக்குது. எப்படின்னா அவங்களுடைய இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலகட்டமும் நம்மளுடைய இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலமும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. அதாவது நம்ம இலக்கியங்கள் பிற மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தமிழ் மொழி தான் முதல் மொழி அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால உறுதிப்படுத்த சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம், இந்தியா முழுவதிலுமே இதுவரையிலும் அகழ்வாராய்ச்சி பண்ணும் பொழுது அங்கே ஒரு சில பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பானை ஓட்டுல என்ன மொழி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழியில எழுதியிருக்கான். அந்த காலகட்டத்தில் பிற மொழிகளை நீ உச்சரித்து பேசி இருந்தாலுமே தமிழ் மொழியில எழுத தொடங்கிட்டா அப்படிங்கிறத நம்ம அந்த அகழ்வாராய்ச்சி மூலியமா உறுதிப்படுத்த முடியுது. அதாவது உன் மொழி அப்பதான் பேசவே நீ தொடங்கியிருக்க, ஆனா அதே காலகட்டத்தில் என் மொழிக்கு உயிரை கொடுத்து எழுத்து வடிவத்தை கொடுத்து நான் எழுத தொடங்கிட்டேன். அப்போ தமிழ் மொழி தான் மூத்த மொழி அப்படிங்கிறத இந்த இடத்துல என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் ஒப்பிட்டு தமிழ் மொழி தான் நான் மூத்த மொழி அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்திட்டே போயிட்டே என்னால் இருக்க முடியும். இதை உறுதிப்படுத்துறதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் அவசியம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மற்ற மொழிக்காரனை ஆள விட்டுருக்கோம் பாருங்க, அதுதான். சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம தமிழ் மொழி எப்படி சீரழிந்து நம்ம இந்த தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் மரியாதை அப்படிங்கிறத எந்த இடத்துல இருந்து அளிக்கப்பட்டுச்சு தெரியுமா? பாருங்க, ஈவேரா ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் பிறப்பால ஒரு கன்னடக்காரர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது கன்னட நாட்டில் குடியேறிய தெலுங்கர் அப்படிங்கிற மாதிரி அவரை பற்றி ஒரு சில வரலாற்று விஷயங்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எது உண்மையோ அது வாட்டுக்கு இருந்துட்டு போது. மொத்தத்தில் அவர் ஒரு தமிழர் கிடையாது அப்படிங்கிறது மட்டும் நம்ம
நம்மளுக்கு தெரிய வருது. இப்படியாப்பட்ட இந்த நாயக்கர் நம்ம தமிழர்களுக்கு என்னமோ பெரிய சாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்குறாங்க, அவங்களப்பெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்க்க போகிறேன், இலவு கிழிக்க போகிறேன், ஈர வெங்காயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள வர்றாரு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காரு. அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தமிழ் மொழியே காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்றான். தமிழே முக்கா பசங்க பாஷை, காட்டு மிராண்டி பாஷை நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லா பயிலும். அப்படி சொல்லும் போது அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாதாரியும் எந்த ஒரு பயலும் தமிழ் மொழியே இப்படி காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை எதிர்க்கல. காரணம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தது தமிழர்கள் கிடையாது. என்னைக்கு தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆட்சி பண்ணலையோ அன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமா தமிழும் தமிழர்களும் அவங்களுக்கான உரிமையும் அளிக்கப்படுது. இதே நீங்க அரசர்கள் காலத்தில் எடுத்துக்கங்களேன். அரசர்கள் என்னதான் மற்ற மொழி பேசக்கூடியவங்களை ஆதரிச்சாலும் மற்ற மொழி பேசக்கூடியவங்களை அவங்களுடைய அரச சபையில வச்சுக்கிட்டு இருந்தாலும் தமிழ் மொழியில தான் கல்வெட்டு எழுதினாங்க, தமிழ் மொழியில தான் இலக்கியங்கள் எழுதினாங்க, இலக்கணத்தை எழுதினாங்க, தமிழுக்கு சங்கம் வைத்து வளர்த்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவன் தமிழுக்கு பிறந்த தமிழன். ஆனா அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணான் பாத்தீங்களா, அவன் எவனுமே தமிழன் கிடையாது. ஏன்னா என்னைக்கு வந்தேரி பைய ஒருத்தவன் நம்ம தமிழை இழிவுபடுத்தும்படி இது காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னானோ அப்பயே அவனுடைய நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருந்தாங்க அப்படின்னா, ஒரு ரோசமுள்ள தமிழன் அவனுடைய நாக்கை இழுத்து வச்சு அறுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு 2025 மற்ற எவனுமே தமிழனையும் தமிழர்களையும் இழிவுபடுத்தி பேசுறத ஒரு பயலும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். நம்மகிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்ன தெரியுமா, மற்றவங்களை மதிக்க கத்துக்கிறதும் மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழனுக்கு மட்டும்தான் தோணும். அப்படி தோணுனாலதான் இன்னைக்கு தமிழும் தமிழனும் அவனுக்கான உரிமையும் அளிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு ஒரு நாள் அவனுடைய நாக்கை இழுத்து வச்சு வெட்டியிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. சரி, அதை விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி பண்றவன் தமிழ் 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 தான் உலகம் எங்கும் நாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்றான்ல, அவன் உண்மையிலுமே தமிழுக்கு பிறந்திருந்தான் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. பக்கத்து ஸ்டேட்ல தமிழை பத்தி அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுறான். ஏன் நம்ம நாட்டுக்குள்ள இருக்க தற்குறி பைய கூட என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல நான் ஒருத்தர் கேள்வி கேட்கிறேன், உலகத்தின் மூத்த மொழி எது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வரலாறு ரீதியா நிரூபிக்கப்பட்டது தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விடுங்க, பக்கத்து நாட்டுக்காரன் எல்லாருமே ஒத்துக்கிறான். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வந்தேரி பயலுகை எவனும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு அவன் மொழி தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ நம்ம இந்த ஃபேஸ்புக் மேட்டருக்கு வருவோம். ஃபேஸ்புக்கில் ஒருத்தவர்கிட்ட கேட்குறேன், சரிங்க உலகத்தின் மூத்த மொழி எது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், உலகத்தின் மூத்த மொழி தெலுங்கு, கன்னடம், தமிழ் இப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட குடும்பத்தில் இருக்க அனைத்து மொழியும் தான் அப்படின்னு சொல்றான். எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, தமிழ் இருக்கும் பொழுது எப்படி சங்க இலக்கியங்கள் இருந்ததோ அதே மாதிரி கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் அந்தந்த காலகட்டத்தில் சங்க இலக்கியங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவனோட நோக்கம் அவன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய வந்தேரி ஒரு பையன். அவனோட நோக்கம் தன்னோட மொழி தான் உயர்வானது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தெல்ல தெளிவா போராடுறான். ஆனா ஒரு தமிழன் கூட தான் தான் தமிழன் தான் தான் மூத்தகுடி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு இங்க ஒரு பயலும் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இதுக்கு காரணம் நம்ம சாதிகளாக பிரிஞ்சு கிடக்கிற ஒரு விஷயம் தான். சரி, அதை விடுங்க. இந்த விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று போடுறேன். அந்த வீடியோ கிளிப்ல தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்தது அப்படின்ற ஒரு கருத்து சொன்னதுக்காக ஸோ இதில் என்ன தெரியுது, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்ககிட்ட மைக்கை கொண்டு போய் நிருபர்கள் நீட்டி இந்த தமிழ் பிரச்சனைகள் நடக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆத்தா கொடுத்த ரியாக்ஷன் பார்த்தீங்களா, அதை நான் சொல்லலையே. ஏன் நீ தமிழ்நாட்டில் தான் ஆட்சி பண்ற, தமிழர்களுக்காக தான் போராடுறேன்னு சொல்ற, அப்படின்னா இதற்கு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கலாமே. எவ்வளவு பிரச்சனை நடக்குது கனடாவில். அந்த ஆளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறான். அந்த ஆளை போட்டு பாடா படுத்தி எடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. அந்த ஆளை வச்சு என்னோட தமிழை இழிவுபடுத்தி பேசுறான். தமிழுக்கு இப்படி நடக்குது, சரி ஒரு வார்த்தையாச்சும் கண்டனத்தை நீ தெரிவிச்சுட்டு போயிருக்கலாமே. ஏன் தெரிவிக்கல? ஏன்னா நீ வந்தேரி. மக்களே, இங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இன்ன வரையிலும் நீங்க தமிழர்களை தவிர்த்து மற்ற மொழியாட்களை ஆள வச்சதின் விளைவு இன்னைக்கு நம்ம தமிழர்களுக்கான உரிமையும் தமிழுக்கான உரிமையும் மறுக்கப்படுறது தான். இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என்னால ஒத்துக்கிற முடியலைனாலும் என்னால ஜீரணிக்க முடியலைனாலும் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எனக்கு சீமான பிடிக்காதுதான். இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என் மண்டைக்குள்ள அப்படியே ஓடிட்டே இருக்கு. என்னைக்கு தமிழனின் உரிமை மறுக்கப்பட்டதோ அன்னைக்கே தமிழும் தமிழர்களுக்கான மரியாதையும் போச்சு. மீண்டும் என்னைக்கு தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி பண்றானோ அன்னைக்கு மட்டும்தான் தமிழும் தமிழர்களும் காப்பாற்றப்படுவாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய வரலாறும் காக்கப்படும். இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் பகிரங்கமா தெரிவிச்சுக்கிறேன், என்னோட ஓட்டு விற்பனைக்கு இல்லை. எவன் காசு கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். ஏன்னா அது என்னோட வரிப்பணம், அதையே நீ திரும்ப தர, அந்த காசை நான் வாங்கிப்பேன். ஆனா என்னோட ஓட்டு தமிழனுக்கு மட்டும்தான். ஸோ மக்களே, தயவு செய்து இந்த முறையாச்சும் யோசிச்சு அவங்க கொடுக்குற ஓசிக்காக ஓடாம தயவு செய்து ஒரு தமிழனை தேர்ந்தெடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு ஆள்
போட்டிருந்தாரு. நம்மெல்லாம் முன்ன ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டிவி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வீடாக நம்ம போய் பார்ப்போம். நம்ம பார்க்கும்போது கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு, அதாவது டிவி ஆஃப் பண்ணிட்டு, இவங்க எல்லாம் எதுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டிலையும் டிவியை கொண்டு வந்து சேர்த்தவர் நம்ம சொந்த வீட்டிலேயே டிவி, அதுவும் வண்ண தொலைக்காட்சியை கொடுத்து நம்மளை பார்க்க வச்சு மகிழ்விச்சது கலைஞராட்சியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்குறேன், எங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுத்துருந்தா அந்த டிவியை நாங்களே வாங்கியிருப்போம்டா. அந்த டிவி மட்டுமாடா, அந்த காலகட்டத்தில் என்னென்ன ஆடம்பர வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவையோ, எப்படி சாதாரண வாழ்க்கையை விட்டுட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு நாங்களே உழைச்சிப்போமே. ஏன் இலவசத்தை கொடுத்து எங்களை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க? வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே. ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு வந்துடும், எங்களுக்கு சுய ஒழுக்கம் வந்துடும், உங்களை ஆட்சி பண்ண விட மாட்டோம். ஸோ இதுக்காகவே எங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக குழி தோண்டி பிதைச்சு போட்டேன். ஸோ இனிமேலாச்சும் மக்களை தயவு செய்து மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன், ஒரு தமிழனை தேர்ந்தெடுங்க. நன்றி. நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறோம். சத்தியத்தின் மக்கள் ஒரு நாள் உறுதியாக வெல்வம்ங்கிறேன். நீ உனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ரசிக்கிறேன் ராஜா, ரசிக்கிறேன். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவனும் எதிர் நிற்க முடியாது. நீ என்ன கொம்பேன்? திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு, நாரி போன குப்பை.